معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعدد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து அந்த பிரம்மாண்டமான உலகில் ஏராளமான படைப்பினைகளை படைத்து அந்த ஏராளமான படைப்பினைகளில் மிகச் சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான இடத்தில் உழைப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அவன் அன்பும் அன்பும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கும் அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நம் சமுதாயத்தில் நேர்வழி பார்த்து வந்திருக்கும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நடிச்சுவதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபாஅத்தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்று நிலவரமாக உயரிய பிரார்த்தனையுடன் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை வேண்டிய முறை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகில் சிறப்புடன் வாழ்க்கை வாழ மிக முக்கியமானது உழைப்பு. உழைப்பில்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் முன்னேறவே முடியாது. அது மட்டுமல்ல, நம் நாடு முன்னேறுவதையும் உழைக்காமல் சோம்பேறியாக இருப்பவன் தான் நாட்டின் முன்னேற்றத்தை எடுக்கின்றான். உழைக்காமல் சோம்பேறியாக இருந்து அடுத்தவர்கள் உழைப்பில் வாழ்பவனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். என்னவென்றால், அடுத்தவர்கள் உழைப்பில் வாழ்பவன் சிறப்புக்குரியவனாக இருக்க முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் பெருமானார் அவர்கள் கூறினார்கள், வாங்கும் கையை விட கொடுக்கும் கையை சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு எந்த உணவும் இருக்க முடியாது என்று உழைப்பின் உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். சகோதரர்களே, ஏன் இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் உழைத்துதான் சாப்பிட்டார்கள். பெருமானார் அவர்கள் தங்கள் தோழர்களிடத்தில் உழைக்கக்கூடிய இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உழைப்பை எடுத்து தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் தாம் கூட சிறு வயதில் ஆடு மேய்த்து உழைத்துதான் சாப்பிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் கூறுகின்றான், வஹுவல்லதி ஜஅலலகுல் லைல லிபாஸன் வ நௌம யுகாஸுன் வ ஜஅலனஹும் உஸூலா. மேலும் அவனே உங்களுக்கு இரவை ஆடையாகவும் உறக்கத்தை அமைதியாகவும் பகலை விரிந்ததும் வேலைக்காக ஆக்கினேன் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறி காட்டுகின்றான். அதாவது இரவை உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்துக்காக தான் இரவை படைத்திருக்கேன், நீங்கள் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டிதான் இரவை படைத்திருக்கேன், பகலை உங்களுக்கு வேலைக்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்திருக்கேன் என்று கூறி காட்டுகின்றான். அதாவது வேலைக்காக வேண்டும் நீங்கள் நினைக்கலாம். என்னன்னா, நம் நாடு முழுவதும் வெறும் உழைப்பே இருக்கணும் அப்படின்னு இல்லை. அதாவது ஒரு தொழிலுக்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த உழைப்பை விட்டுவிட்டு நீங்கள் அதற்கான தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளை தொழுகை, இரண்டாவது கடமையான தொழுகை, அந்த தொழுகையை நிறைவேற்றணும். அதற்காக மட்டும் நீங்கள் உழைக்கிறதை நிப்பாட்டி கொண்டு அல்லாஹ்வின் பாதையில நீங்கள் செல்லலாம். அடுத்த வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். சூரத்துல் ஜும்ஆவிலே 10வது வசனத்தில், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ என்று. தொழுகை முடிந்த பிறகும் அனைவரும் பிரிந்து அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறி காட்டுகின்றான் என்றால், இது ஜும்மா தொழுகைக்கு பிறகும் கூட அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பிறகு கூட உழைப்பை நீங்கள் தொடர வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு உறுதிகிறது. சகோதரர்களே,
எவ்வாறாக நீங்கள் உழைக்க வேண்டும், எவ்வாறாக நீங்கள் உழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதலில் நீங்கள் எவ்வாறாக உழைக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் நீங்கள் உழைக்க வேண்டும், சரியான வழியில் நீங்கள் உழைக்க வேண்டும், அல்லாஹ் அந்த வழியில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு கூறினார்கள் நீங்கள் எவ்வாறு உழைக்க கூடாது என்று. எவ்வாறாக உழைக்க கூடாது என்றால் ஏழைகளின் ரத்தத்தை உரிந்து, அனாதையின் ரத்தத்தை உரிந்து வட்டியை போன்றவர்கள் அறமான தொழில்களில் ஈடுபட்டு உழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும் மனிதன் தான் சம்பாதிப்பது சரியான வழியா அல்லது தவறான வழியா என்று கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இறைநம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் பணம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் அதை குடும்பத்திற்காக வேண்டியும் சரியான வழியில் மட்டும்தான் அதை உழைத்து செலவு செய்வான். அதுவே அந்த மனிதன் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சான் என்று சொன்னால் சைத்தான் அவனை தூண்டுவான். உழைப்பு நீ இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்றால் நீ மது கடை வைத்துக் கொள் அல்லது போதை போன்ற ஏதாவது ஒரு கடையை வைத்துக் கொண்டு நீ இன்னும் உழைக்கலாம் என்று சைத்தான் தூண்டுவான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உழைப்பு விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால்தான் தொழிலை நல்ல வழியில் அமைத்துக் கொண்டு உழைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையில், அதாவது ஒரு கடைத்தெருவின் பக்கம் நடந்து சென்றிருந்தார்கள். அப்போது அங்க ஒரு தானியம் விற்கும் ஒரு வியாபாரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். உடனே அந்த கடைக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியம் ஊட்டி அந்த இடத்தில் இருந்தது, அதிலே தன் கரத்தை உள்ளே நுழைத்தார்கள். மேலே பார்க்கும்போது அந்த தானியம் புதுசான இருந்துச்சு, அதாவது புது தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சு. பெருமாள் தன் கரத்தை உள்ள நுழைத்து பார்த்தார்கள். அப்படியே எடுத்தார்கள். உள்ளே பார்க்க ஈர தானியமாக இருந்துச்சு, அதில் வண்டுகள் மொய்த்திருந்தது. அது பெருமாள் அவர்கள் பார்த்து அந்த வியாபாரியை கடுமையாக எச்சரித்தார்கள். என்னவென்றால், யார் உழைப்பில் மக்களை ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபாரியை பார்த்து கடுமையாக எச்சரித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலும் உழைப்பின் ஊக்கவில்லை குறித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சரியான முறையில் உழைத்தால் மட்டும் பத்தாது, மாறாக அந்த சரியான உழைப்பை நீங்கள் சரியான வழியிலும் செலவு செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிச்சயம் இந்த உழைப்பை குறித்து கேள்வி கேட்பார். நீ எவ்வாறு உழைத்தாய் என்று கேள்வி கேட்பார். அந்த உழைப்பை எவ்வாறு வழியில் செலவு செய்தாய் என்று கேள்வி கேட்பார். சகோதரர்களே, அதற்கு பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் நமது பாதங்களை ஒருபோதும் அகற்றவே முடியாது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை குறித்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் குறித்து கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, வரக்கூடிய காலங்களில் நாமும் உழைப்பாளர்களாகி தம் கூடத்தில் தோழர்களை உடற்பாளர்களாக பார்க்க வைத்து சரியான முறையில் உழைத்து அதை சரியான முறையில் செலவு செய்து நாளை இறைவன் மறுமையில் கேள்வி கேட்பது சரியான பதிலளித்து நமது பாதங்களை சொல்லும்படியாக நடத்தக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் அனைவரும் தந்தல் புரிவானாக. இத்துடன் என் உரையை நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.